all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட்டான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம TNPSC aspirants மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் என்ன, அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்றதை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 5 விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸை நான் பார்த்துட்ருக்கேன் இல்லைங்களா, அவங்க பண்ணதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி நம்ம TNPSC Group 2 மெயின்ஸ்க்கான கைடன்ஸ் கம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1999க்கு. அண்ட் May 27th அன்றைக்கி நியூ பேட்ச் இருக்குங்க. ஒரு 115 days பிளானு, ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, டபுள் எவாலுவேஷன், டீட்டெயில்டு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கொடுக்குற மாதிரி பர்சனல் கைடன்ஸோட. இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை பற்றிங்கிற டீட்டெயில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயின்ஸ் ப்ரிலிமினரியை விட கஷ்டம்னு சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வராங்க. இது ஒரு பெரிய தப்புங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கூட விட்டுருங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக தான் எழுதி நம்மளும் பாஸ் ஆகி வந்திருக்கோம். நம்ம எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்லேயே எழுதி வந்தவங்களானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஸ்கூல் லைஃப்பை தாண்டி காலேஜ் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நடுவில் வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை வேலைக்கு போகாமல் ப்ரிப்ரேஷனில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கனால நடுவில் ஒரு 2 இயர்ஸாவோ இல்லை 1 இயராவோ நடுவில் ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வரதுனால அப்ஜெக்டிவ் ஈஸி, டிஸ்கிரிப்டிவ் டஃப்பு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உங்கள் மனசை நீங்களே வந்து எக்ஸாம் படிக்க வரதுக்கு முன்னாடி மெயின்ஸ்னால் டஃப்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எழுதி பாஸ் ஆகி தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கும். அப்படின்னா நமக்கும் நல்லாவே டிஸ்கிரிப்டிவ் எழுத தெரியும். என்ன எழுதுகிற விதத்தில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அவ்வளோதானே தவிர டிஸ்கிரிப்டிவ் வந்து டஃப்பு, மெயின்ஸ் வந்து ப்ரிலிமினரியை விட கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லேயுமே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை வந்து தூக்கி போட்டுட்டு ப்ரிலிம்ஸே நம்ம பாஸ் பண்ணிட்டோம், 4 கொஷினை 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் ஒன்று தான் கரெக்டு, நம்ம மீனி 3 ஆப்ஷனில் குழப்புற மாதிரி கொடுத்ததே நம்ம கரெக்டாக இதுதானே கெஸ் பண்ணி போட முடியுதுன்னா, டிஸ்கிரிப்டிவில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஒரு 8 கொஷினில் 6 கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்து நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை நமக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் ப்ரிலிமினரியை விட கஷ்டம் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டே அண்ட் நைட்டு ஃபுல் நோட்ஸ் எடுக்கிறது. கரெக்டு தானே, மெயின்ஸ்னாலே நிறையா நோட்ஸ் எடுக்கணும் தானேன்னு சொல்லலாம். கரெக்டு தான். பட் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. நான் மெயின்ஸ் வந்து சிலபஸை எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே உட்காந்து நோட்ஸாக எடுக்கிறேன்னு எழுதி பார்க்குறது இம்பார்ட்டன்ட் தான். நோட்ஸாக எழுதி பார்க்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயின்ஸில் நீங்கள் ஒரு கொஷினை ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியுதான்னு தான் எழுதி பார்க்கணுமே தவிர நோட்ஸ்க்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் ப்ராக்டிஸ் கம்மியாக போயிடுச்சுன்னா அது பெரிய தப்பாயிடும். இப்போது ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் எவ்வளோ பாசிபிள் கொஷின் வரும்ன்றதை நீங்களே ஒரு கெஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது கரெக்டான நோட்ஸ், அது கரெக்டான த வே ஆஃப் த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. அதை விட்டுட்டு நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் உங்ககிட்ட புக்கெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இருக்கிற க்ரூஷியல் டைமில் ஒரு 3 months இருக்குது, 4 months இருக்குன்னா அந்த டைமில் ஃபுல்லாக உட்காந்து சிலபஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறேன்னு உட்காந்து நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தப்பான ஒரு விஷயம். மற்றபடி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த ஏரியாலெலாம் கேட்கலாம், இதெல்லாம் சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு எப்படி கேட்டாலும் எழுதணுன்ற மாதிரி சில காமன் பாயிண்ட்ஸை நோட்ஸாக எடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது. ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை அகெயின் பார்த்து டே அண்ட் நைட் நோட்ஸ் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக தப்பு தான். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் லெஸ் டைம் ஃபார் கரண்ட் அஃபேர். நீங்கள் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மாடல் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறப்போ கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஷின் தான் சிலபஸில் எல்லா இடத்துலையுமே டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு வருது. அது இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் மறக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் பாலிட்டி இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, சோஷியல் இஷ்யூ இருக்குது. இது இல்லாமல் என்ன இருக்குது? கரண்ட் அஃபேர் அட் ஸ்டேட் லெவல்,
கரண்ட் அஃபேர் அட் நேஷனல் லெவல். இது ரெண்டுமே கரண்ட் அஃபேர் டாபிக். அதில் இந்த விஷயங்கள் படிங்கன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அது ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேரை கரைச்சி குடிக்கணுன்றதை தான் சொல்ல வராங்க. ஸோ அப்படி இருக்கனால நான் சிலபஸை படிக்கிறேன்ற பேரில் நீங்கள் வெறும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டின்னு சொல்லி அந்த சிலபஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கரண்ட் அஃபேரை நிறைய பேர் பார்க்குறத விட்டுடுறாங்க. இதுதான் அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக். எப்படி பார்த்தாலும் கொஷின் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான அந்த போர்ஷனை தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கனால அதிக டைம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒரு 2 hour வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்துட்டிங்கன்னா நல்ல எடிட்டோரியல் படிக்கிறது, நல்ல ஆர்டிக்கல் படிக்கிறது, தமிழோ இங்கிலீஷோ தினமணி படிக்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி புரியுதோ அது புரிகிற மாதிரி அந்த கான்செப்ட் கிளாரிட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட திடீர்னு யாராவது கேட்டால் கூட அதை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்தியாசமான ஒரு கொஷின் கேட்டால் கூட ஓரளவு நீட்டாக ஆன்சர் பண்ணி ஒரு ஆவரேஜ் மார்க் மற்றவங்களை விட நல்ல மார்க் எடுக்க கண்டிப்பாக முடியணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேருக்கு நிறைய கம்மி டைம் நிறைய பேர் கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய தப்பு. ஓகேங்களா? தென் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங் மோர், ரிட்டன் ப்ராக்டிஸ் லெஸ். இது பெரிய பிரச்சனை. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, எனக்கு எழுத நல்லாவே வரும். நான் 2 கேட்டகரியாக பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். எனக்கு நல்லா எழுத வரும், நிறையா நாலேஜை ஃபஸ்ட்டு கெயின் பண்ணுறதுல தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா நான் படிச்சுக்கிட்டேன்னா எப்படினாலும் நான் எழுதி பாஸ் ஆகிடுவேன். இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இது ஒரு பெரிய தப்பான விஷயம். மெயின்ஸுன்றது உங்களுக்கு தெரிகிற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நீங்கள் தெரிகிற விஷயத்த அந்த பேப்பரில் எழுதுறது இம்பார்ட்டன்ட். இதை மறந்துட்டு நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன்னு ஒரு கொஷினில் உட்காந்து கேட்குறது 5 பாயிண்ட்டுன்னு நீங்கள் 10 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு போடுற 5 மார்க் இல்லை 7 மார்க்காக போட போகிறாங்க? இல்லை ஃபுல் மார்க் போட போகிறாங்களா? அஃப்கோர்ஸ் கிடையாது. எந்த கொஷினுக்கும் ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நிறைய நாலேஜை கெயின் பண்ணி நிறைய டேட்டாவை எடுத்து மட்டும் வச்சுக்கிறது தப்பான விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நல்லா எழுத கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு டேட்டா இவ்வளோ தான் தெரியும், ஆனால் அதை நான் பெட்டர் வேல இன்டர்பிரேட் பண்ணுவேன், நல்லா எழுதுவேன்றவங்க தான் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகியிருப்பாங்களே தவிர நீங்கள் ஒரு கொஷினை மட்டும் உருப்படியாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ படிக்கிறீங்களோ, லைக் ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் ஹேரை ஒரு கொஷின் ஆச்சு அட்லீஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துப்பேன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதெல்லாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய தப்புங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து 5th பாயிண்ட் கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாமல் படிச்சுட்டே இருக்கிறது. இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க, இன்னமும் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி இருக்க 4 பாயிண்ட்டை கூட பண்ணாமல் இருக்கவங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. என்னென்னா லைக் நம்ம நல்லா தான் படிக்கிறோம், நம்ம நல்லா தான் எழுதி பார்க்குறோன்ட்டு நீங்கள் எழுதி கூட பார்ப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதை அப்படியே பண்ணிகிட்டு இருப்பீங்களே தவிர ஒவ்வொரு டைமும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்களா இல்லை லைக் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அந்த மிஸ்டேக்கே ரிப்பீட் ஆகிட்டு வருதான்ற மாதிரி உங்களை நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த விஷயத்த நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு பிளைண்டாக லைக் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை கொடுப்பாங்க, போகிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, வரீங்க. இதையே பேட்டர்னை விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. போன டைம் இப்படி பண்ணேன், இந்த டைம் நான் என்ன விஷயத்த மாற்றிக்கிட்டேன், இல்லை இந்த டைம் ஏதாவது புதுசாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இதை நான் அடுத்த எக்ஸாமில் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கேனான்ற மாதிரி உங்களை நீங்கள் அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு ப்ராக்ரெஸை பார்க்க முடியும். இந்த விஷயத்த நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ஆட்-ஆன் பாயிண்ட் சொல்லணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நீங்கள் நம்ம பேட்சை தான் ஜாயின் பண்ணலாம் சொல்ல, பட் பேசிக்காக நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் கூட மற்றவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான்லாம் பார்க்க மாட்டேன், என்னோடய ஓன் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. யூ கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம். ஈவன் உங்களோட நல்லா பண்ணலனாலும் சில விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு கற்றுப்பீங்க. ரொம்ப நல்லா பண்ணுற ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தெல்லாம் மறக்காதீங்க. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க ஆன்சர் ஷீட் கிடைச்சா ஒரு கிளான்ஸு, அவங்க பாயிண்ட்டை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷியோராக அப்கமிங் ஒரு எக்ஸாமில் மெயின்ஸில் நிறைய மார்க் எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெயின்ஸில் நிறைய மார்க் எடுத்திங்கன்னா இன்டர்வியூ போவீங்க, அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்க முடியும். எப்படினாலும் மெயின்ஸுன்ற மார்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நான் இதிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே பேப்பர் 2க்கு தான். பேப்பர் 1 பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். பட் பேப்பர் 2 தான் நம்மளுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. அது குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீங்கள் வாட்ச் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டைம்குள்ளே எழுதுறீங்களான்றதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.